பிஎம் டிசைன்ல இருந்து கார்த்திக். ஸோ பவுடர் பிளெண்டிங்ன்றது ஒரு பெரிய கடை, ஒரு பெரிய செக்மெண்ட் அது. ஸோ அதில் நிறைய டைப் ஆஃப் பவுடர் பிளெண்டர், டபுள் ஆக்சிஸ் இருக்குது, யூ பிளெண்டிங் இருக்குது, ரிப்பன் பிளெண்டிங் இருக்குது, சிக்மா, நிறைய டைப் இருக்குது. அதில் இந்த டைப் வந்து டபுள் கோன் பிளெண்டர்னு சொல்லுவாங்க. 2 சைடு கோன் இருக்கிறதுனால டபுள் கோன் பிளெண்டர்னு சொல்லுவாங்க. இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்டி ட்ரை பவுடர் வந்து ஒரே கிரைன்ஸை, அதோட மைக்ரான் சைஸ், பார்ட்டிகல் சைஸ் ஒரே சைஸில் இருக்கிற மல்டி ட்ரை பவுடரை உள்ளே போட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த ஒரு ஜிஎம்பி டைப்பாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டபுள் பிளெண்டர் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்யூப்மெண்ட் தான். ஆனால் கண்டிஷன் என்ன கேட்டிங்கன்னா, ஒரே கிரைன் சைஸாக இருக்கணும். நம்ம சீவ் பண்ணுற சலிக்கிற ஷிஃப்டரில் தான் ஆஃப்டர் ஷிஃப்டிங் பண்ணுறோம் இல்லையா, சீவ் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரே சைஸாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இது பக்கா ரிசல்ட்டை கொடுக்கும். இது அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள ஒரு பேடல் மிக்சர், ஸோ கோன் மட்டும் பிளெண்ட் ஆகிறது இல்லாமல் உள்ளுக்குள்ள ஒரு பேடல் மிக்சர் வேறு வச்சுருக்கோம். ஸோ அந்த பேடல் மிக்சரோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பவுடர்ஸ் வந்து ட்ரை, அதாவது சுழற்சி ஆகுறப்ப, ஒரு ரெவால்யூஷனில் இருக்கிறப்ப அந்த உள்ள இருக்க பேடல் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ராடக்டை ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி டைரக்ஷனை கலக்கி நம்ம சி ஆக்சிஸில் சுற்றிட்டு இருக்கிறதுனால வந்து ஈஸியாகவே அதோட ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும் நம்மளால. ஸோ ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஆப்ரேஷன் தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. சார்ஜிங் பண்ணிடுறோம். நம்ம சார்ஜிங் பண்ணிட்டு டிஸ்சார்ஜிங்க்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரீஸில் நான் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு வந்து மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் நான் பார்த்தது. என்ன ப்ராடக்டாக இருக்கட்டும், எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் வந்து பர்ஃபெக்டாக மிக்சிங் ஆகிடுது. அது நான் ஏஜென்ட்டில் ரியலாகவே நான் பார்த்துட்டேன் அதை. அதே மாதிரி டிஸ்சார்ஜிங் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சி ஆக்சிஸை சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம இதில் அடிஷனல் ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் சார்ஜிங் பண்ணுறோம் இல்லையா, இதில் சார்ஜிங் பண்ணிவிட்டு இதில் வந்து லாக் பண்ணுறதுக்கு அழகாக ஒரு கிளாம்பிங் மெக்கானிசம் கொடுத்துருக்கோம், டாகல் கிளாம்பிங் மெக்கானிசம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டாகல் கிளாம்ப் மூலியமாக லாக்கிங் பண்ணிடுறோம். லாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு உள்ள மிக்சிங்லாம் நடந்துருது. டிஸ்சார்ஜிங்கை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு ஹிஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம எந்த இடத்துல நிப்பாட்டணுமோ அந்த இடத்துல அழகாக நம்ம நிப்பாட்டிடலாம். ஸோ நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து நம்மளால டிஸ்சார்ஜிங் பண்ணுறதுக்கு உண்டான டிஸ்சார்ஜிங்கோட பாயிண்ட் நிப்பாட்டுறது கஷ்டம். ஸோ அடிஷனலாக நம்ம ஹிஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் சுற்றும், கை எடுத்துட்டா நின்றோம். இது ஹிஞ்சுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் டெக்னிக்கல் டேர்ம். ஸோ ஹிஞ்சு கொடுத்துருக்கிறதுனால வந்து ஈஸியாக லொக்கேட்டும் பண்ண முடியும், டிஸ்சார்ஜிங்கோட லொக்கேஷனும் நம்மளால ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இது பேசிக் மெக்கானிசம் தான். ஃபுல்லி எஸ்எஸ்ஸாக போட்டிருக்கோம், ஒரு ஜிஎம்பி டைப் அப்படின்றதுனால, ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறதுனால ஃபுல்லி எஸ்எஸ். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுட் கிரேட் மெட்டீரியல்ஸாக, மெடிக்கல் கிரேட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கேஸ் கட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் சிலிகான் கேஸ் கட்ஸ். ஏன்னா நம்ம கேஸ் கட்ஸ் வந்து நிறைய டைப்பில் இருக்குது. ரொம்ப சாஃப்ட்வேர் மெத்தட்லாம் கேஸ் கட்ஸ் இருக்குது. ஸோ நாம்ஸ் படி என்ன பண்ணணுமோ அதை ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் நாங்கள். வேறு இதை பற்றி ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸ் ரேட்டிங்.